Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் எப்படி செய்த பார்க்க போகிறோம். இந்த ஜாமுன்ஸை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்ல குண்டு குண்டாக அழகாக குலாப் ஜாமுன்ஸ் எப்படி செய்தால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் குலாப் ஜாமுன்ஸை ரெடி பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, வெடிப்பு வந்துட்டு அது குலாப் ஜாமுன்ஸே உடஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அது குண்டு குண்டாக நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். பட் நம்மள நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் தெரியாமே நம்ம செஞ்சுட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நாம் என்ன மிஸ்டேக் நார்மலாக இதில் பண்ணுறோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதோடு இல்லாமல் இந்த குலாப் ஜாமுன்ஸ்க்கு மாவு எப்படி பிசைறது வந்து எண்டிங்கில் அந்த ஜீரா வாட்டரில் எப்படி போடுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு குலாப் ஜாமுன்ஸை ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குண்டு குண்டா ஜாமுன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ணி எப்படி செய்து சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. பட் நான் இன்றைக்கி ஆச்சியில் வந்து பார்த்தீங்களா குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சொல்லிட்டு இந்த பேக்கெட்டில் வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஏன்னா நம்மள மோஸ்ட்லி இதை வாங்கி தான் குலாப் ஜாமுன்ஸை ரெடி பண்ணுறாங்க. அப்போவும் அந்த வெடிப்பு உடையிறது எல்லாமே இருக்குது. இந்த மாவுலேயே இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்கெட் ஃபுல்லாக இன்றைக்கி நான் செய்ய போகிறதில்ல. இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் அளந்து தனியாக எடுத்துக்க போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாமுன்ஸை நான் குலாப் ஜாமுன் கேக் ரெடி பண்ணுறதுக்காக தான் நான் ப்ரிப்பேரே பண்ணுறேன். ஸோ நான் பாதி மாவு, அதாவது அரை கப்பு, இந்த பேக்கெட்லேருந்து அரை கப்பு அளவுக்கு நான் தனியாக கேக் செய்யறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத இந்த பவுலில் வந்து எனக்கு முக்கால் அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் எப்போயுமே நார்மலாக இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கும்போது ஏதாவது ஒரு பவுலோ இல்லை கிளாஸ்லேயோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அளந்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பேக்கெட்டில் சொல்கிறது படி சுகர் நீங்கள் போட்டால் அதிகமாக செலவாகும். ஸோ எந்த அளவுக்கு பேக்கெட்டில் இருக்கோ அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி அளந்து எடுத்துக்குங்க. அளந்து எடுத்து வச்சோம்ல இந்த மாவை, அது வந்து டைரெக்டாக அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் சலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா இந்த மாவு வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சலிச்சு நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஜாமுன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது மாவு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை பொறுத்தவரைக்கும் ஒரே டைமாக மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து பாருங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 60 ml தண்ணி அது. அதை நான் ஃபுல்லாகவே போடலை, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபுல் கையும் சேர்த்து அப்படியே நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் இந்த விரல்கள், இந்த 5 விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரல்கள் மட்டும் தான் அந்த மாவில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மள நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, மெயின் மிஸ்டேக் இங்கே தான் பண்ணுறோம், அந்த மாவு பிசையும் போது. இப்போ நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் மாவு பிசையும் போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் சப்பாத்தியோ பரோட்டாவோ நல்லா சாஃப்டாக வரும் சொல்லிட்டு. அந்த மெத்தடில் தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிட்டா ஜாமுன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும் சொல்லிட்டு. பட் அப்படி பண்ணால் உங்களுக்கு சாஃப்டாக வரவே வராது. இந்த மாவு ரெடி பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணவே வேணாம். ஜஸ்ட் அந்த ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு உங்களுக்கு வரணும், ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ஓவர் ப்ரெஷர் கொடுக்காதீங்க மாவு மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க தண்ணி பாருங்கள், மொத்தமே நான் ஒரு 60 ml தான் எடுத்தேன். அதுலேயும் மிச்சம் இருக்குது. ஸோ ஒரு 30லேருந்து 40 ml தண்ணி தான் இதில் ஊற்றிருப்பேன். ஸோ தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெய் இல்லைனா எண்ணெய் போட்டு கூட நீங்கள் க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மாவோட எல்லா பக்கமும் அந்த நெய் படுற மாதிரி எல்லாம் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பால்ஸ் ரெடி பண்ணிடலாம்.
மாவங்க ஊறுற டைமில் இங்கே நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் குவான்டிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும்னா, எந்த பவுலில் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்தீங்களோ சேம் அதே பவுலில் 2 மடங்கா சுகர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் எடுத்தேன், 1 கப் எடுத்தேன். 2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை பொறுத்த வரைக்கும் 2 கப் அளவுக்கு தண்ணி, 2 கப் சுகர்னா 2 கப் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இதை. நான் வந்து இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸு கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஃபுல் பேக்கெட்டா நீங்க எடுக்கிறதா இருந்தா, அதுக்கேத்த மாரி மெஷர் பண்ணி எல்லா குவான்டிட்டியும் அதுக்கேத்த மாரியே நீங்க போட்டுக்கங்க. இப்போ வந்து ஸ்டவ்ல இத வச்சாச்சு. நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இந்த ஜீரா தண்ணி ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லைட்டா கொஞ்சம் கையில எடுத்து பாருங்க. பிசுபிசுப்பா இருக்கணும். அப்படி பிசுபிசுப்பு இல்லன்னா, இன்னும் ரெடி ஆகல. இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். கையில கொஞ்சம் எடுத்து பார்த்தா, லைட்டா பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அது மாரிலாம் தேவையில்ல. ஜஸ்ட் அந்த பிசு பிசுன்னு ஒட்டணும். எதுக்காக இத நம்ம பார்க்குறோம்னா, இந்த மாரி ஒட்டுற அந்த ஜீரா தண்ணியில அந்த ஜாமுன்ஸ போடும்போது தான், ஜாமுன்ஸ் வந்து அந்த சுகர் சிரப்ப நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இப்போ வந்து ஃபைனலா நான் கொஞ்சமா ரோஸ் வாட்டர் சேர்க்கிறேன். ரோஸ் வாட்டருக்கு பதிலா நீங்க ஏலக்காய் இருக்கு பார்த்தீங்களா? அது கூட நீங்க இடிச்சு போட்டுக்கலாம். ரோஸ் வாட்டர் போட்டு நம்ம ஜாமுன்ஸ் ரெடி பண்ணும்போது, நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஜீரா வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வச்ச மாவு எப்படி இருக்கு சொல்லிட்டு பாருங்க. இன்னும் நல்லா சூப்பர் சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சைஸ பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன சைஸ் வேணும்னா கொஞ்சம் சின்னதா எடுத்துக்கங்க. பெருசுக்கு ஏத்த மாரி பெருசு. ஆனா நீங்க எடுக்கிறத விட ஜாமுன்ஸ் வந்து டபுள் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸா பார்த்து உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ இந்த உருட்டும்போது தான் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களுடைய ஃபுல் ப்ரெஷரும் இதில தான் காமிக்கணும். உருட்டும்போது நம்ம என்னதான் உருட்டி எடுத்தாலும் அந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் செய்ற இந்த மெத்தட்ல நீங்க உருட்டிடுங்க. கண்டிப்பா கிராக்ஸ் வரவே வராது. ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுத்தம் குடுத்துட்டு ஃபுல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு அந்த மாவ மறுபடியும் ரவுண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு 2, 3 தடவ நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு வெடிப்பு கூட வராம நல்லா ஸ்மூத்தா இந்த மாரி பால்ஸ் கிடைக்கும். இந்த குண்டு குண்டு குலாப் ஜாம்ஸோட மெயின் சீக்ரெட்டே இந்த மாவு உருட்டி எடுக்கணும் பார்த்தீங்களா? அதில தான் இருக்கு. அதில எந்த விரிசலும் இல்லாம நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணும்போது செம சூப்பரா குண்டு குண்டா அழகா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நல்லா ப்ரெஷர் குடுத்துட்டு, இந்த மாவு இந்த மாரி நல்லா ஒரு தடவ ஃப்ளாட் பண்ணிட்டு, மறுபடியும் ரோல் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் குடுத்துருங்க. இத மாரி ஒரு 2 முறை நீங்க பண்ணாலே, உங்களுக்கு எந்த வெடிப்பும் இல்லாம, நல்லா ஸ்மூத்தா அழகா உங்களுக்கு பால்ஸ் கிடைக்கும். நம்ம நார்மலா என்ன மிஸ்டேக் பண்றோம்னா, ஒரு மாவு எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாரி ரவுண்டா மட்டும் உருட்டி எடுப்போம். ரவுண்டா உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாரி தான் கிடைக்கும். பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வெடிப்பு இல்லாம வரவே வராது. பட் அந்த மாரி இல்லாம இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்லா ஒரு தடவ ப்ரெஷர் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ரவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 2, 3 தடவ இந்த மாரி நீங்க செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஒரு சின்ன வெடிப்பு கூட உங்களுக்கு வராது. அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா மெயினான விஷயமே இதில தான் இருக்கு உங்களுக்கு மாவு உருட்டுறதுல. இப்போ எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். நான் இதில ஒரு விஷயம் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி பெரிய சைஸ் பாலா உருட்டி எடுக்காதீங்க. இந்த மாரி சின்ன சின்ன சைஸா பால் உருட்டி எடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா அந்த ஜாமுன்ஸ் கிடைக்கும். எதுக்காக நான் பெரிய பெரிய பால்ஸ்லாம் வேணாம் சொல்றேன்னா, நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிடும்போது பெரிய பெரிய குலாப் ஜாமுன்ஸும் இருக்கும். ஏன்னா, அவங்க ரெடி பண்ணும்போது பெரிய பேன வச்சு அதில நெறைய ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் ஆயிடும். பட் நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சமா எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெறைய பெரிய சட்டிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ, அந்த எண்ணெய்க்கு ஏத்தா மாரி சின்ன சின்ன பால்ஸ் ரெடி பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணும்போது என்ன விஷயம் கவனிக்கணும்னா, நீங்க ஓவர் ஹீட்ல இருக்கும்போது ஜாமுன்ஸ போட்றாதீங்க. எண்ணெய் வந்து அந்த மிதமான சூட்ல இருக்கணும். அந்த டைம்ல இந்த ஜாமுன்ஸ வந்து போடுங்க. ஒரே டைமா நெறைய போட்றாதீங்க. ஒரு 2, 3 அந்த மாரி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த ஜாமுன்ஸ் வந்து அந்த எண்ணெயில வந்து மூழ்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அதுக்கேத்தா மாரி சட்டிய பார்த்து எடுத்துக்கங்க. இந்த ஜாமுன்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இந்த ஜாமுன்ஸ் நீங்க எப்பவுமே ரெடி பண்ணும்போது, வேற வேலை இருந்தா அத வந்து ஒதுக்கி வச்சுருங்க. ஃபுல்லா நம்ம இதில மட்டும் தான் கேரா இருக்கணும். அந்த பால்ஸ நம்ம போட்டுட்டோம்னா, அது ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் நம்ம கிச்சன்ல தான் இருக்கணும். இந்த மாரி ஃபுல்லா சுத்தி விட்டுட்டே இருங்க. அப்பதான் ஈவனா உங்களுக்கு ஃப்ரை ஆயி வரும் ஜாமுன்ஸ். இந்த மாரி கரண்டில நல்லா சுத்தி விட்டே வரும்போது ஈவனா ஃப்ரை ஆகும். சேம் டைம் அந்த கலரும் ஈவனா வரும். எல்லா சைடும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் வரும். அதனால ஃபுல்லா இந்த மாரி கரண்டியால சுத்தி விட்டே வாங்க.
இப்போ வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் வெள்ளையா தெரியுது ஒரு சைடு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு கலர் வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எல்லா சைடும் நல்லா ஈவனா கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்லா வந்திருக்கு. பாருங்க வெடிப்பு கூட ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாம நல்லா அழகா ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இத எண்ணெயிலேருந்து வெளிய எடுத்துட்டு தனியா ஒரு பிளேட்க்கு மாத்திடலாம். உடனே ஜீரால போட்றாதீங்க. குலாப் ஜாமுன்ஸ ஃப்ரை பண்ணிட்டு சூடா இருக்கும்போது போட வேணாம். கொஞ்சம் லைட்டா ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீரால போட்டுக்கங்க. இந்த ஜாமுன்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம காமனா பண்ற சில மிஸ்டேக்ஸ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசா ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல அந்த பால்ஸு. அத வந்து நான் 4 பால மொத்தமா ஒரே டைம்ல நான் போட்டுருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நான் சொல்லப்போனா எல்லா பால்ஸையும் நான் உருட்டி எடுக்கும்போது எந்த வெடிப்பும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா நல்லாவே வந்துச்சு. பட் நான் இந்த பெரிய பெரிய பால்ஸ் இந்த எண்ணெயில மொத்தமா 4ஆ போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா, கொஞ்சம் வெடிப்பு வந்துட்டு அந்த பாலோட ஷேப்பே கொஞ்சம் வேற மாரி ஆயிடுச்சு. நம்ம நார்மலா பண்ற மிஸ்டேக்ஸ்ல இதுவும் ஒண்ணு. என்னன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, எண்ணெயில வந்து நெறைய ஜாமுன்ஸ ஒரே டைம்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அந்த டைம்ல அது வேகத்துக்கு ஃபுல்லா ஸ்பேஸ் இல்லாம இந்த மாரி ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாரி இந்த ஜாமுன்ஸ் குவான்டிட்டி போட்டுக்குங்க. கம்மியா போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கங்க. அப்போ வந்து நல்லா வரும் உங்களுக்கு. சேம் அதே பெரிய பால்ல நான் ஒண்ணே ஒண்ணு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அது பாருங்க எந்த வெடிப்பும் இல்லாம நல்லா குண்டா அழகா வந்திருக்கு. இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்ட்டு. இந்த ஜாமுன்ஸ ஃப்ரை பண்ணிட்டு, உடனே நீங்க ஜீரா வாட்டர்ல சேர்த்துறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. ஜீரா தண்ணிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜாமுன்ஸ்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு, அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் பண்ண அந்த சின்ன சின்ன பால்ஸ்லாம் பாருங்க. கியூட்டா, அழகா குண்டு குண்டா இருக்கு. சேம் டைம் நான் பண்ண அந்த பெரிய பால்ஸ் கொஞ்சம் சொதப்பலால கொஞ்சம் வேஸ்ட்டா போச்சு. கண்டிப்பா இது வேஸ்ட் ஆகாது. ஏன்னா, இன்னைக்கு நான் ஜாமுன் கேக் தான் ரெடி பண்ண போறேன். ஸோ, இந்த பெரிய ஜாமுன்ஸ க்ரஷ் பண்ணிட்டு, நான் அந்த கேக்க வந்து ரெடி பண்ண போறேன். இதுதான் அந்த குலாப் ஜாமுன் கேக். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்காக தான் மெயினா இந்த குலாப் ஜாமுன்ஸே நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கேக்க வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு குலாப் ஜாமுன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் குலாப் ஜாமுன்ஸ, நம்ம எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டா குண்டு குண்டா ஜாமுன்ஸ் வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.